வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என்மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காரின் ஹாரன் சத்தம். பழக்க தோஷத்தில் திரும்பி பார்த்த ரேயாவுக்கு பதில் கிடைத்துவிட்டது. அங்கே நின்றிருந்த காரின் விண்டோ வழியாக சிரித்த வண்ணம் ஹாய் என்றபடி கை அசைத்தான் ஆதிக். மின்னல் ஒன்று கண்ணில் விழுந்தது. அதை கண்டவளுக்கு அதே நேரம் அவளது அப்பாவின் காரும் வந்து நிற்க பயத்தில் நடுநடுங்கி போனாள் ரேயா. அவன் இவளுக்கு ஹாய் சொன்னதாக அப்பாவுக்கு தோணுமே. சின்ன மானை பார்த்த சிங்கம் போல ஒரு லுக் அப்பாவிடம். தெய்வமே! ஆனால் அடுத்த செகண்ட் சீக்கிரம் வா என்றார் சாதாரணமாக. அதே நேரம் ஹாய் ஆதிக் என்றபடி புனிதா இவளை கடந்து சென்று அவன் காரில் ஏறினாள். அவனது ஹாய் புனிதாவுக்கு என புரிந்ததால் அப்பா முகத்தில் வந்திருந்த வானிலை மாற்றம் வந்த வழியே திரும்பி இருந்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை. இன்றே புனிதாவிடம் சொல்லிவிட வேண்டும் முடிவு செய்து கொண்டாள் ரேயா. கிளாஸ் ரூமில் காத்திராமல் ரிசப்ஷனுக்கு புனிதாவை தேடி சென்றாள். குட் ஈவினிங் மேம் என்ற இவள் குரல் சுரத்தின்றி இருந்தது. ஹாய் ரேயு, நானே உன்னை பார்க்கத்தான் வந்துட்டு இருந்தேன். நாளைக்கு நீ இங்கேயே வந்துடு. 3:40க்கு நாம கிளம்பிடலாம். சாரி மேம், நான் உங்க கூட வரலை. தன் ஹேண்ட்பேக்கிற்குள் எதையோ குடைந்து கொண்டிருந்த புனிதா சட்டென தலையை நிமிர்த்தி இவளை பார்த்தாள். நான் என் கூட கார்ல உன்னை கூப்பிடல. 2 பேருமா பஸ்ல தான் போக போறோம். அவளுக்கும் இவள் எதற்கு அவாய்டு செய்கிறாள் என ஓரளவு புரிந்திருக்கிறது தானே. தெரியும் மேம், ஸ்டில் நான் வரலை. ஏன், என்ன பயம்? சற்று கோபம் இருந்தது புனிதாவின் குரலில். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது மேம். ரேயா சொன்ன விதத்தில் புனிதாவின் முகத்தில் புன்னகையோடு சில பாச இழைகளும் இடம் பிடித்தன. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். இங்க ஷாலோம் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம்? அது என் அம்மாவோட அப்பா ஸ்கூல். எங்க ஃபேமிலியில எல்லாரும் அங்கே தான் படிக்காங்க. நான் மட்டும் 6th இருந்து இங்க. ஏன்னா என் மாமா பசங்க அங்க படிக்காங்களாம். அவங்க கூட நான் சேரக்கூடாதாம். ஊர்ல ஏதாவது பேசுவாங்களாம். இங்கேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூட சேர்றதும் என் அப்பாவுக்கு பிடிக்காது. வயசு பொண்ணை நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். அது மாதிரி தானே அவங்க வீட்லேயும் நினைப்பாங்க. அதனால அவங்க யாரும் இங்க வரக்கூடாதுன்னு முதல்லயே அவங்கள எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தும் அவங்க வீட்டை பத்தி அக்கு வேறு ஆணி வேறா விசாரிச்சு வந்து ஒரே குறை. பிரபா அப்பா லஞ்சம் வாங்குறான், அமலா அப்பா லிக்கர் சாப்பிடுவான்னு. சம்பந்தம் இல்லாத காரணமெல்லாம் சொல்லிட்டு ஸ்கூலை தவிர வேற எங்கேயும் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாது. ஓ, சரி. அதுக்கும் நீ என் கூட பஸ்ல வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து மேம், அப்பா நான் யார் கூட சேர்ந்தாலும் அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு வந்து குறை சொல்வாங்க. உங்கள பத்தியும் அதைத்தான் செய்வாங்க. அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதோட உங்க கூட சம்பந்தப்பட்ட எல்லார பத்தியும் விசாரிப்பாங்க. அது அது எனக்கு பிரச்சனை ஆயிடும். அதான் நான் வரல. அண்ணன் இருக்கிற பொண்ணுங்கிட்ட அப்பா சேரவே விட மாட்டாங்கன்னு புனிதாயிட்ட எப்படி சொல்ல? தலையை சுற்றி மூக்கை தொட்டாள் ரேயா. புனிதாட்ட இருந்து தப்பிக்க இப்படி பழிய ஏன் மேல போடுறியா? சூப்பர் டெக்னிக். சீண்டலான அந்த குரல் அருகில் கேட்க தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அருகில் ஆதிக் குறும்பு சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான். எப்ப வந்தா இவ? ச்சே, புலம்புனதையெல்லாம் கேட்டுட்டானே, மானம் போகுது. என்ன பதிலையே காணோம்? அதே சீண்டலுடன் இன்னுமா இவள் அருகில் முகம் பார்க்க வந்து நின்றான் அவன். இதயம் 2 மடங்காய் படபடக்க வராத வார்த்தைகளின் இயலாமையுடன் மிரண்டு போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அவன் கண்கள் இவள் கண்ணில் பட்டது. காண்போர் கொண்டிருக்கும் அன்பனைத்தையும் தனதாக்கும் அவனது பெர்ஷிய கண்கள் என எங்கோ படித்தது மனதில் அதுவாக நினைவுக்கு வருகிறது. ஆயிரம் ஆண்டுகளாய் ஆதியில் இருந்து இவனை தெரியும் என்ற உணர்வு ஒரு கணம். மறுகணம் ஐயோ என்ற ஒரு அபாய சங்கு அவள் இதய கதவிடம். இன்னுமாய் மிரண்டாள். அவள் கண்களில் தெரிந்த பயத்தை பார்த்தவுடன் அவன் முகத்தில் இருந்த குறும்பு கனிவாய் மாறியது. உனக்கு எவ்வளவு நல்ல அப்பா கிடைச்சிருக்காங்க. அவன் ஆரம்பிக்க அவ்வளவுதான். அதுவரை அவனை நோக்கி பாய்ந்தோடிய இதய நதி சட்டென காய்ந்து வறண்டு கோபமாக உருமாறியது. அப்பாவை போலத்தான் இவனும்.
பொண்ணுங்களை எதுக்காகவும் நம்பாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிற மேல் ஷாவனிஸ்ட். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன அவளுக்கு. ஹேய், நான் உன்னை நம்பலைன்னா மொத்தத்துக்கு லேடீஸையே நம்பலைன்னோ. கண்ணா பின்னான்னு எதையாவது நினைச்சு வைக்காத. பிறகு வேற என்னவாம் என்ற பாவனையில் ஒரு லுக். உன் அப்பாவுக்கு உன் சேஃப்டி மேல உள்ள அக்கறை அது. பாசம்னு சொல்ல வந்த. உன்னை வெளியே விடக்கூடாது. நீ ஏதாவது தப்பு செய்திடுவேன்னு சும்மா ஏதாவது காரணம் சொல்லி நம்பாம பூட்டி வைக்கிறாங்கன்னு யோசிக்காம அவங்க சொல்றது உண்மையா இருக்கும்னு யோசிச்சு பாரேன். ம். அவங்க அப்பா செய்றது சரியில்லைன்னா, அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதோட பிரபா அப்பா லஞ்சம் வாங்கினா, எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட முடியும்? பொதுவா பேரண்ட்ஸ் பண விஷயத்துல நியாயமா இல்லைன்னா, அவங்கிட்ட வளர பிள்ளைகள்ட்டயும் அதை எதிர்பார்க்கலாம் இல்லையா? அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக் கூடாதுன்னு பார்த்திருப்பாரு உங்க அப்பா. லிக்கர் எடுக்கிறவங்க எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட வீட்டுக்கு அனுப்ப உன் அப்பா யோசிக்கிறதுல என்ன தப்பு? இதுல உன்ன நம்பலைங்கிற பாயிண்டே இல்லையே! அதோட பாரு, ஸ்போர்ட்ஸ் மீட், லைப்ரரின்னு அலோவ் பண்ணத்தானே செய்யறாரு. ஆதிக் சொல்ல ரேயாவின் மனம் வாடிப் போனது. அப்பா இவ்வளவு விளக்கமாக எதையும் சொல்லவில்லை. இவளும் இதை இந்த கோணத்தில் யோசித்ததும் இல்லை. உண்மையில் பிரபா பண விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் என்று இவளுக்கும் தோன்றும். இந்த ஏஜ்ல வீட்டுக்கெல்லாம் போய் வந்து பழகுற மாதிரி இருக்கணும்னா, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பெட்டரா இருக்கும். பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அவன் சொல்லிக்கொண்டே போக, அப்படின்னா நீங்க லிக்கர் எடுப்பீங்களா? லஞ்சம் வாங்குவீங்களான்னு தெரியாத பட்சத்தில், புனிதா மேம் கூட நான் வரக்கூடாது தானே? யாரிடமும் இப்படியெல்லாம் பேசியதே இல்லை என்ற போதும் பட்டென கேட்டுவிட்டாள். சிரித்தான் அவன். சிந்திய சிரிப்பில் செத்தாள் பெண். கண்டிப்பா. பட் we are not just friends. We are relatives. என் மாமா உனக்கு சித்தப்பா. அவனது டயலாக் ஞாபகம் வர சிலீர் என்றது அவளது அட்ரீனல் சுரப்பி. அடுத்த நொடி ஆகாயத்தில் பறந்தாள் அவள். கூடவே பயம் பயம் என்றது மனம். என் அப்பாவை பத்தி சொன்ன நல்ல விஷயங்களுக்கு தேங்க்ஸ். பாய். கடகடவென ஸ்கூலின் உட்புறம் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ரேயா. அப்பொழுதுதான் புனிதா இவர்களை விட்டு சற்றே விலகி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பதை கவனித்தாள். நானும் ஆதிக்கும் தனியாகவா பேசிக் கொண்டிருந்தோம்? ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த ஆதிக் எப்படி உள்ள வந்தா? செக்யூரிட்டி என்ன செய்துட்டு இருக்கார்? இவ்வளவு நியாயம் பேசுற இந்த ஆதிக் செக்யூரிட்டிக்கு தெரியாம எதுக்கு உள்ள வரணும்? ஆ, அப்பா இப்ப வந்தா எப்படி இருக்கும்? சூழ்நிலையின் முழு ஆழ அகலத்தை அவள் ஆராயும் போதே கார் ஹாரன் சத்தம். திடுக்கிட்டு திரும்பினாள். அப்பா. ஆதிக்கு வரவேற்பறை முகப்பில் நிற்க அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார் அப்பா. ஐயோ என இவள் பதறிக் கொண்டிருக்க ஆதிக்கோ இவளது அப்பாவை நோக்கி கம்பீரமும் புன்னகையுமாக சென்றான். நம்பிக்கையுடன் தன் வலக்கையை நீட்டினான். குட் ஈவினிங் அங்கிள். நான் ஆதிக், சன் ஆஃப் டேவிட். அப்பாவோ கை குலுக்காமல் இவள் நம்ப முடியாத காரியத்தை செய்தார். எந்த வாலிப ஆண்களை கண்டாலும் ஒரு முக சுளிப்போடு பேசும் அப்பா ஆதிக்கை கட்டி அணைத்தார். டேவியோட சன்னா? உங்க அப்பா மாதிரியே படு ஹேண்ட்ஸம். பார்த்து எவ்வளவு நாளாச்சு? சிமி மேரேஜுக்கு கூட இப்ப நீ வரலையே. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிறதா சொன்னான் டேவி. ஆமாம் அங்கிள், என் லீவ் ஷெட்யூல் எல்லாம் கேட்டுதான் வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் செய்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அங்க காலேஜ்ல ஸ்டக் ஆயிட்டேன். இப்பதான் வர முடிஞ்சது. இன்னும் சிமி அதுக்காக என்ன திட்டிட்டு தான் இருக்கான். வருத்தம் இருக்கத்தானே செய்யும். சிமி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அங்கிள். அப்பா கூட இப்போ அவ வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. உங்க அப்பாவா? அவனுக்கு நேர்ல பார்க்கறப்ப 2 அடி இருக்குது. பிள்ளை இங்க அனுப்பிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் சொல்லல. அதை நீங்க அவங்க கிட்டயே கேட்டுக்கோங்க அங்கிள். பேசிக்கொண்டே ரேயாவின் தந்தையுடன் இவளை கடந்தவன் இவளை ஒரு பார்வை பார்த்து சென்றான். டேவிட் இவளது அப்பாவின் கல்லூரி கால நண்பர். மும்பையில் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள். படிப்பிற்கு பிறகு ரேயாவின் தந்தை ராஜ்குமார் பூர்வீகத்திற்கு அருகில் என இங்கு குடியேற டேவிட் கோயமுத்தூரில் குடியேறியிருந்தார். இவ்வளவுதான் இவளுக்கு அவர்களை பற்றி தெரியும். தூரத்து உறவினராய் இருக்கலாம். ஆதிக்கை அப்பா தழுவுவதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகன் இல்லை என அப்பா வருத்தப்பட்டு இவள் பார்த்தது இல்லை. இருப்பினும் மகன் இருந்திருந்தால் அப்பா இப்படித்தான் மகிழ்ந்திருப்பாரோ என்று இல்லாத சகோதரனுக்காக ஏக்கம் வருகிறது. ஆதிக்கும் அப்பாவும் பள்ளியின் உள்ளே சென்று கொண்டிருந்தனர். செக்யூரிட்டி இப்பொழுது அவர்களுக்கு முன்னதாக ஓடிக்கொண்டிருந்தார். அவள் மனம் நடப்பிற்கு வருகிறது.
செக்யூரிட்டி ஏன் இப்படி ஓடுகிறார்? இந்த ஸ்கூல் டேவிட் அங்கிள் உடையது என்பதே இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. அதாவது ஆதிக்கினுடையது. இவள் தந்தை முன்னால் செல்ல ஆதிக் அவர் பின் சென்று கொண்டிருந்தான். அவர்களை தொடர்ந்து உள்நோக்கி நடக்கத் தொடங்கினாள் ரேயா. அந்த டா வடிவ ஹாலில் இவளது தந்தை திரும்பி நடக்க அவரது பின் சென்ற ஆதிக்கோ திருப்பத்தில் திரும்பாமல் சட்டென இரு எட்டு பின்னால் வைத்து இவள் எதிர்பாராத வகையில் இவளுக்கு மிக அருகில் வந்தவன் மருமகனும் மகன் போலத்தான் என ரகசியம் போல் சொல்லிவிட்டு வேகமாக முன்னால் சென்று விட்டான். அடி வயிற்றில் இருந்து எழுந்த அதிர்ச்சி அலை காது மடல் வரை காந்தியது. இவள் நினைவை படித்திருக்கிறான். அதைவிட இது என்ன மருமகன்? தவித்து போனவள் சட்டென புனிதாவின் நினைவு வர அவளை திரும்பி பார்த்தாள். குறு குருவென இவளையே பார்த்து கொண்டிருந்தாள் புனிதா. ஷாலு பயந்து தவிக்கத் தொடங்கி சில நிமிடங்கள் தான் ஆகின்றன. ஆனால் ஒரு யுகமாய் தோன்றுகிறது. இருட்டில் யார் யாரோ எதையோ சொல்லிக் கொண்டும் சிரித்து கொண்டும் அவன் காரை நிறுத்தி இருந்த இடத்தை தோராயமாக கணித்து ஓடினாள். இருந்த பதற்றத்தில் யார் மீதோ மோத, பார்த்து போ, கண் என்ன பின்னாலேயா இருக்கு உனக்கு? யாரோ திட்டினார்கள். அப்பொழுதுதான் கவனித்தாள். ஒரு பெண்ணை இவள் மோதி இருக்க அவளுடன் வந்தவன் இவளிடம் காய்ந்தான். சாரி சார். இவளுக்கு முன்பாக சாரி சார். இவளுக்கு முன்பாக சாரி கேட்டது அவனது குரல். அவன்தான் அந்த அவன். எங்க போயிட்டீங்க? அழுகையும் கோபமுமாக இவள். ஹேய், பயந்துட்டியாமா? சாரி, வெரி சாரி. நீ வா, முதல்ல வந்து உட்கார். அவளை அழைத்து கொண்டு சற்று தள்ளி இருந்த மணல் பரப்பில் அமர்த்தினான். இன்னும் அழுகை மாறாமல் அவள், எங்க போயிட்டீங்க? காருக்கு போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர போனம்மா. நீ இன்னும் எதுவும் சாப்பிடலையே. பசிக்குது தானே? நீ விளையாடிட்டு இருந்ததால அதுவும் 2 நிமிஷத்துல காருக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லாம போயிட்ட. சாரி. இனி எப்பவும் எங்க போனாலும் சொல்லிட்டு போற. ப்ளீஸ் அழாத ஷாலு. பக்கத்துல இருந்து பார்க்குற என் நிலைமையையும் யோசிச்சு பாரு. பயமா இருக்குல்ல? திரும்பி முறைத்தாள். இரு நொடிதான் குனிந்து தனக்குள் சிரித்து கொண்டாள். அப்பா, சிரிச்சிட்டப்பா. உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன் நீ அழுதது பார்த்ததும். இப்ப கூடவா உங்க பேர் என்னன்னு கேட்க மாட்ட? சொல்லுங்க. சரித்திரன். வீட்ல சரன்னு கூப்பிடுவாங்க. இப்பவாவது ஞாபகம் வருதா? சித்தியோட அண்ணனோட சன். இவ்வளவுதான் ஞாபகம் வருதா? டூ பேட். அத்தா என் அத்தான்னு ஏதோ சொல்லுவேன்னு நினைச்சேன். சின்ன வயசுல ரொம்ப விளையாடி இருக்கோம். ஆ, ஞாபகம் வருது. யார் என் கூட சண்டை போட்டாலும் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் செய்வீங்கன்னு சித்தி சொல்வாங்க. சித்தி சொன்னது தான் ஞாபகம் இருக்குது. என்ன ஞாபகம் இல்ல? அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு இல்லையா? 3rd இல்ல 4th படிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு நீ இங்க வரவே இல்ல. பட் நான் வருஷா வருஷம் ஆனுவல் லீவ்ல வருவேன். இப்பவும் அம்மா அப்பாலாம் பாம்பேல தான் செட்டில்டு. பட் எனக்கு சென்னை தான் பிடிச்சிருக்குது. இங்குள்ள எங்க ஆஃபீஸ பார்த்துக்கிறேன். வீக்கெண்ட் என் அத்தை. அதான் உங்க சித்தி கையால தான் சாப்பாடு. அவனுடன் பேசிக்கொண்டே அந்த 2 தோசைகளை காலி செய்திருந்தாள் ஷாலு. ஏனோ அவளுக்கு விபரம் தெரிந்து அவள் சாப்பிட்ட உணவுகளில் இன்றுதான் ஒரு திருப்தியை உணர்ந்தாள். இந்த ஹோட்டல் சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருக்குது, தேங்க்ஸ். அவன் சின்னதாய் சிரித்து கொண்டான். நேரம் செல்வதே தெரியாமல் சென்றது பேச்சு. ஒரு கட்டத்தில் அவன் மொபைல் சிடுங்க எடுத்து பேசியவன், மாமா அத்தெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம், லேட் ஆகிட்டது, கிளம்புவோமா என்றபடி எழுந்து நின்று இவள் எழுவதற்காக கை நீட்டினான். அவன் உதவியை ஏற்காமல் தரையில் கை ஊன்றி எழுந்து கொண்டாள் ஷாலு. இருவருமாக காரை நோக்கி சென்றனர். 1990ஆம் ஆண்டு. அதிர்ச்சியில் ஏமாற்றத்தில் என்ன செய்வதென்றே மலர்விழிக்கு புரியவில்லை. இவள் உயிராக இருக்கும் வசீகரன் இவன் இல்லை. இவள் மனதிற்குள் யாரை எண்ணி திருமண உடன்படிக்கை செய்தாளோ அது இவன் இல்லை. இவன் யார்? எங்கே போனான் இவளது அவன்? மணமகன் கோலத்தில் அருகில் நின்றவனை நோக்கி கேட்டாள். நீங்க யாரு? என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி கேட்குற? நான் வசீகரன். எதனாலும் வீட்டுக்கு போனதும் பேசிப்போமே. எல்லார் முன்னாடியும் நாம பேசிக்கிட்டாலே ஊர்க்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. மேடையில வச்சே பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசுதுன்னு ஏதாவது குறையா சொல்வாங்க. தவிப்பிலும் வலியிலுமாக அவள் கண்களில் நீர் கோர்க்கிறது. அவள் வலி அவன் முகத்தில் பிரதிபலிக்கிறது. அவசரமாக ரகசியமாக தன் அக்காவை அழைத்தான். கல்யாண பரபரப்பில் இருந்த அவனது அக்கா ஜெயாவோ பதறிக்கொண்டு வந்து சேர்ந்தாள். என்னடா?
என்னமோ தெரியலக்கா, மையுவோட முகமே சரியில்லை. அவளுக்கு முடியலை போல. ரிசப்ஷனை வேணா கேன்சல் செய்துட்டு வந்திருக்கிறவங்களை நீயும் அத்தானும் எப்படியாவது சமாளிங்களேன். நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ்க்கா. என்னடா இது, சொந்தக்காரங்களை கூட சமாளிக்கலாம், உன் பிஸ்னஸ் சைடு ஆட்களை அவங்கள கவனிக்க நீ இருக்கணுமே. மலரை அவங்க அம்மா கூட நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாம். நீ இல்லக்கா, நாளே அவ கஷ்டத்தை அவளையே சமாளிக்க சொல்லிட்டு அப்படியெல்லாம் தனியா அனுப்ப முடியாதுக்கா. வாழ்விலும் தாழ்விலும் மரணம் பிரிக்கும் வரையிலும் உன் கூட இருப்பேன்னு இப்பதான் நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். நான் அவ கூட கிளம்புறேன்க்கா. மலர்விழிக்கு இந்த வசீகரனின் அக்கா ஜெயா முன்பு சொன்னது ஏனோ ஞாபகம் வருகிறது. என் தம்பி உன் மேல உயிரையே வச்சிருக்கான். இன்னுமாய் வலித்தது பெண் மனது. புனிதாவின் பார்வையை சந்திக்கும் முன்பே நிலை தடுமாறி போயிருந்த ரேயாவுக்கு அவள் குறுகுறு பார்வை இன்னுமாய் பக் என்றது. நிச்சயமாக ஆதிக் பேசிய வார்த்தைகள் புனிதாவின் காதில் விழுந்திருக்காது. மயில் இறகு உரசும் சத்தம் பிறர் காதுக்கு கேட்கவா செய்யும்? ஆனால் அவன் உடல் மொழியும் சத்தமற்ற சம்பாஷணையும் இவளின் ஜிவ் என்ற சிறையற்ற வெட்கமும் அது பார்த்திருந்த புனிதாவுக்கு புரியாதா? பார்த்தது வேறு டீச்சராய் இருந்திருந்தால் செத்து சுண்ணாம்பாகி இருப்பாள் ரேயா. ஆனால் இது அவனது அட, புனிதா இன்னும் அவனுக்கு யார் என்று கூட இவளுக்கு தெரியாது. ஆனால் அவனின் ரிலேட்டிவ் மற்றும் நிச்சயமாய் ஃப்ரெண்டும் கூட. இல்லையெனில் அவன் புனிதா முன்பு இப்படி நடந்து கொள்ள மாட்டான் தானே. இதற்குள் சிவந்த சிலையாக இருந்த இவள் முன்பு வந்திருந்தாள் புனிதா. அவன் உனக்கு யார்? புனிதாவின் இந்த கேள்வியை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை ரேயா. என்னதான் அவனின் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் மயில் இறகு தீண்டலும் சில் என்ற சாரலும் பவித்ர அக்னியும் பால் நிலா காலமும் அவள் உணர்வில் அரங்கேறினாலும் இப்படி ஒரு வினா அவள் நினைவில் அதுவரை தோன்றவே இல்லை. ஆனால் புனிதாவின் இந்த கேள்வி இவள் செவியில் விழுந்து உரை கண்ட நொடி துள்ளி வருகிறது பதில் உயிரிடமிருந்து. அவன் என்னவன்? இந்த பதிலில் மிரண்டு போனாள் ரேயா. காதல் என்பது ஒரு பெரும் குற்றம். காதல் ஒரு பாவ செயல். காதல் கடும் தண்டனைக்குரியது என்று எப்பொழுதும் சொல்லி வளர்க்கப்பட்டவள். அதுவும் 17 வயதில் காதல் வரவே வராது என நம்பி இருப்பவள் மிரண்டு போகாமல் என்ன செய்வாள்? அவசர அவசரமாக தன் உள் மன உணர்வை ஆராய்ந்தாள். அவளுக்கு அவனிடமிருந்து என்ன வேண்டும்? இவள் எதிர்பார்ப்பில் என்ன பாவமும் குற்றமும் இருக்கிறது? அவளுக்கு அவனின் அருகாமை பிடித்திருக்கிறது. மற்றபடி எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதில் எது பாவம்? ஆனால் அப்பா இதை புரிந்து கொள்ள வேண்டுமே. இல்ல, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அப்பாவுக்கு ஆதிக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்க கிட்ட சிடுக்கிற மாதிரி, மற்றவங்களை தூர நிறுத்துற மாதிரி இவனை விலக்கலை. நொடியில் 100ஐயும் ஆராய்ந்து அனைத்திலும் ஆம் என பதில் பெற்று ஆனந்தப்படுகிறது பெண் மனது. எதிரில் இருந்த புனிதா இதற்குள் அருகில் வந்து தன் கையை பற்றுவதை உணர்ந்து நடப்பிற்கு வந்ததோடு அசடும் வழிந்தாள். அவன் உனக்கு யார்? அதானே என்கிட்ட கேட்க நினைச்ச? புனிதா கேட்க இப்பொழுதுதான் புனிதா கேட்க வந்த விஷயமே புரிகின்றது. என்ன மனது கண்டதையும் நினைத்து தன்னை தானே நொந்து கொண்டவள். நீங்களே சொல்லுங்க மேம் என புனிதாவை பார்த்தாள். ஆதிக் என் பெரியப்பாவோட மகன். அவன் யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் செய்துட்டு இருக்கான். அவனோட ரிசர்ச்சுக்கு ஏதோ ஸ்பெசிமன் இங்க குற்றால மலையில இருந்து கலெக்ட் செய்யறதுக்காக வந்திருக்கான். எங்க அம்மாவுக்கு குற்றாலத்தில் மூலிகை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ அப்படியே என் பிஎட் ட்ரைனிங்கை இங்கே முடிச்சிடலாம்னு நானும் சேர்ந்து வந்துட்டேன். ஆதிக்கு எந்த ஊரையும் பீப்புள் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் செய்யறது ரொம்ப இஷ்டம். அதுக்கு பெஸ்ட் வே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு சொல்வான். அப்படி சும்மா சுத்த வந்தவன் முதல் நாள் அந்த குமார் கிட்ட நீ முழிக்கிறத பார்த்துருக்கான். நீயே அதை ஹேண்டில் செய்துப்பேன்னு அப்போ அவன் அதை சீரியஸாக யோசிக்கல. பட் அன்னைக்கு நைட் இவன் வெளியே போயிருக்கிறப்போ அந்த குமார்கிட்ட யாரோ பேசுறது இவன் காதல்ல விழுந்தது போல. வசதியான வீட்டு பொண்ணு, அவன் உன்னை கண்டுக்கிடாவிட்டால் கூட பரவாயில்ல, உன் பேர் கூட சேர்ந்து அவ பேரும் பரவி விட்டுனா போதும். இந்த ஊர்ல தானே இருக்காங்க, நம்மளை மீறி வேற எங்க கல்யாணம் செய்திட முடியும்? முடிய கட்டி இழுப்போம், வந்தா மலை போனா முடிதானே, பார்த்துக்கிடலாம்ங்கிற மாதிரி ஏதோ உளறி இருப்பான் போல. இது பெருசா பிரச்சனையாகிடக்கூடாதுன்னு தான் மறுநாள் அவன் ஹெல்ப்புக்கு வந்தது. வைதவே எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சாச்சா? இல்லை இன்னும் ஏதாவது?
அது அவங்க பஸ்ல வந்தது ஓகே. நீங்க ஏதோ ரீசன் சொல்றீங்க. பட் நீங்க ஏன் மேம் பஸ்ல வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆதிக் டே டைம்ல மலைக்கு போயிடுவான். இருக்கிற டிரைவர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கார். அவரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மாவ கூட்டிக்கிட்டு வரணும். என் டைமிங் செட் ஆகல. லோக்கல்ல வேற டிரைவர் ஹையர் செய்யணும். நம்புற மாதிரி ஆள் அமையணும். அதுவரை இது பெட்டரா படுது. அப்படியாம்மா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாட்டர்டேஸ் எங்க கார்ல நீங்க 2 பேரும் வந்துடுங்க. எங்க டிரைவர் வருவார். ரொம்ப வருஷம் நம்மகிட்ட வேலை செய்றவர்மா. நம்பலாம். சொன்னபடி வந்து நின்றார் ராஜ்குமார், ரேயாவின் அப்பா. புனிதா ஒரு கணம் ஆதிக்கை பார்த்துவிட்டு அந்த ஏற்பாட்டை ஆமோதித்தாள். ஸ்கூல்ல பேசிட்டேன் அங்கிள். சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு போறவங்களுக்காக ஒரு கேப் அரேஞ்ச் செய்ய சொல்லியிருக்கேன். பஸ் ட்ரிப் அளவுக்கு அந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு இதுவரை பஸ் ட்ரிப் இல்லை போல. இந்த சாட்டர்டே மட்டும் புனிதா உங்க கார்ல வரட்டும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கேப் வந்துடும். ஆதிக் விளக்க. குட் என அவன் தோளை தட்டினார் ராஜ்குமார். தன்னை அப்பா அங்கீகரிப்பது போல் உற்சாக நடனம் மகள் உள்ளத்துள். புனிதா யாரு? நம்ம வீட்டு பொண்ணு. இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கார்லயே வரட்டும். இவளும் தனியா தானே இருக்கா? ரேயாவை பார்வையால் கட்டி அப்பா பேசிக் கொண்டு போனார். ஆ, இது என் அப்பா தானா? ஆள் மாறாட்டம் எதுவும் ஆகிப் போச்சா என்றிருந்தது ரேயாவிற்கு. ஆனால் மறுகணமே அவளுக்கு ஒன்று புரிந்தது. இவள் துணைக்கு யாருமின்றி தவிப்பதை அப்பா புரிந்து வைத்திருக்கிறார். அதனால் தான் புனிதா இருக்கும் வரை இவளுடன் இருக்கட்டுமே என நினைக்கிறார் போலும். இதுவரை அப்பா என்னை நம்பவில்லை என்ற டெம்ப்ளேட்டை பயன்படுத்தியே அவரது செயல்களை காரணப்படுத்தி மனம் வலித்தவளுக்கு இந்த கோணம் சுகமாய்ப்பட்டது. கர்டசி ஆதிக். அதே நேரம் இந்த ஏற்பாட்டிற்கு ஆதிக் சம்மதிக்க வேண்டுமே என ஞாபகம் வர கெஞ்சும் விழிகளுடன் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். இவள் கண்களை ஒரு நொடி பார்த்தவன் திரும்பி புனிதாவை பார்த்தான். புனிதாவிற்கு இதில் விருப்பம் இருக்குமா? ரேயா அவசரமாக அவளை பார்த்தாள். புனிதாவோ ஆதிக்கின் பார்வையை சற்று கிண்டலாக பார்த்து கொண்டே, சரி அங்கிள், நாங்க சாட்டர்டேஸ் உங்க கார்லயே வந்துக்கிறேன். எனக்கும் ரேயா கூட வர்றது நல்லா இருக்கும் என்றாள். புனிதாவிற்கும் ஆதிக்கிற்கும் நடந்த முழு பார்வை பரிமாறல்களின் பாஷை ரேயாவுக்கு புரிந்தும் புரியாமலுமாய். அன்று இரவு தன் வீட்டில் படுத்திருந்தவளுக்கு தூக்கம் வரும் என்று தோன்றவில்லை. மனம் எங்கும் அவன் அவன் அவன். ரொம்ப சிம்பிள் அண்ட் எர்த் பந்தாவே இல்லை. பஸ்ல கூட டிராவல் செய்கிறான் போல. ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி, இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அப்பாவை கூட புரிஞ்சு வச்சிருக்கான். இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட். நல்லதில் எது இல்லை அவனிடம்? அவனிடம் இல்லாத நல்லது என்று எதுவும் இல்லை. தூங்குவதற்கு முன்னால் வழக்கம் போல் பைபிள் படிக்க எடுத்தவளுக்கு அன்றைய பகுதி யோபு புத்தகம். என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். யார் மீதும் என் ஆசைகளை வளர்த்து கொள்ள மாட்டேன். எனக்கானது யார் என்று கடவுள் யாரை வைத்திருக்கிறாரோ. யோபுவின் அந்த வாசகங்களை படித்ததும் மிரண்டு போனாள் ரேயா. அப்பாவே சம்மதித்தால் கூட இது நடக்காமல் போகக்கூடும் தானே. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் அவனை விட்டு முழுவதுமாய் விலகி இருக்க வேண்டும் என்று மட்டும் தீர்மானிக்க முடிகிறது. தீர்மானம் செய்தாள். அடுத்த நாள் புனிதாவுடன் இவள் பயணம் செய்த போதும் ஆதிக்கை பற்றி தப்பி தவறி கூட பேச்சு வராதபடி கவனித்து கொண்டாள். புனிதாவும் அவனை பற்றி எதுவும் பேசவில்லை. அடுத்த வாரம் முழுவதுமே ஆதிக் கண்களுக்கும் காதுகளுக்கும் கிடைக்கவில்லை. இயல்பில்லாத இயல் நிலையில் கடந்தன நாட்கள். அன்று வெள்ளிக்கிழமை இரவு. அப்பா வழக்கம் போல் தொலைக்காட்சி செய்தியில் மூழ்கி இருக்க இவள் மாடியில் இருந்த தன் அறைக்கு போவதற்காக வரவேற்பறையில் இருந்த படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். யாரோ ஒருவர் உள்ளே வந்தார். கை கூப்பி வணக்கம் தெரிவித்தார் அப்பாவிற்கு. அப்பாவும் இதற்குள் எழுந்து நின்றிருந்தார். என்ன இருந்தாலும் உங்களுக்கு நாங்கன்னா இளப்பமாத்தான் தெரியுது என்னவே? அவர் பேசத் தொடங்கியதும் ரேயாவிற்கு தோன்றிவிட்டது ஏதோ ஒன்று சரியாக இல்லை. அவசரமாக தன் அறையை பார்த்து போனாள். அறிமுகம் இல்லாதவர் முன் இவள் நிற்பது அப்பாவிற்கு பிடிக்காது. ஆனாலும் வந்திருந்தவரின் கடா குரல் இவள் காதுகளை அடையத்தான் செய்கிறது. அண்ணம் அவனுக்கு உன் மகளை கேட்ட தரமாட்டேன்னுட்ட. சரி, அது சொந்த விஷயம். ஆனா உள்ள இருந்து எவனுக்குள்ளதையாவது தூக்கிட்டு என்னோட கண்டெய்னரை போட்டு விடும்னு அத்தனை சொல்லியும் அதையும் முடியாதுன்னுட்டேராமே. 60 லட்சம் ரூபாய் சரக்கு அழுகி போயிரும். மணி சார் இழப்பம்னு எதுவும் நினைக்கல.
மக படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போதைக்கு மாப்பிள்ளை பார்க்கல. இதெல்லாம் நாங்களும் வெளியே சொல்லிக்கிற சாக்குதான். கொடுக்கணும்னு நினைச்சிட்டா படிப்பு என்ன படிப்பு பொம்பளை பிள்ளைக்கு? வேற ஏதாவது முட்டா பையிட்ட போய் கதை சொல்லும். ஏன் அண்ணன்ட்ட எப்படி பழகினீர்? இப்ப ஏன்? இங்க பாருங்க, பழகிறதுங்கிறது வேற, சம்பந்தம் செய்யறதுங்கிறது வேற. இந்த பேச்சை இதோட விடுங்க. அதோட அந்த கண்டெய்னர் விஷயம், கப்பல் கிளம்புறதுக்கு 3 மணி நேரம் இருக்கிறப்ப வந்து ஏத்தி விடுனா எப்படி முடியும்? உங்க ஆட்கள் கொஞ்சமாவது முன்னாடி வந்திருக்கணும். யோ, இங்க பக்கத்துல நீ தானே அதிக சரக்கு கப்பல்ல ஏத்தி இறக்குறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதோட உன் கம்பெனி கப்பல் வேற. சும்மா நடிக்காத. என்ன இருந்தாலும் நீ அசலூர்காரன். உள்ளூர்காரனை பகைச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது. நாளைக்கு பாரு நான் யாருன்னு. அரண்டு போய் அறையை விட்டு ஓடி வந்தாள் ரேயா. வீட்டிற்குள் அப்பாவின் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்ததே இல்லை. ஆனால் இது செக்யூரிட்டியும் பின்னால் பண்ணையில் வேலை பார்ப்பவர்களும் இதற்குள் வீட்டிற்குள் வந்திருந்தனர். வந்தவன் திரும்பி செல்லும்போது வீட்டின் கதவிற்கு அருகில் இருந்த இடுப்பு உயர சைனா கிளே அலங்கார ஜாரை ஓங்கி ஒரு உதை, விழுந்த இடத்தில் இரண்டாய் பிளந்தது அது. பயமும் திகிலுமாய் அப்பாவை பார்த்தாள் ரேயா. அவரோ இவளை பார்த்து, உன்னை யாரு வெளியே வர சொன்னா? போய் படு என்றார். அப்பா சேஃபா இருங்கப்பா என்றாவது சொல்ல வேண்டும் போல் எழுந்த நினைவை செயலாக்காமலே தன் அறைக்குள் வந்து சரணடைந்தாள். ஆனால் மனமெல்லாம் அப்பாவை நினைத்து ஒரே தவிப்பு. அப்பா அறைக்குள் போய் படுத்து கொள்ளலாமா என்று கூட ஒரு எண்ணம். ஏசப்பா, எனக்கு என் அப்பா வேணும். எப்போது தூங்கினாள் என தெரியவில்லை. வெகு தாமதமாகிவிட்டது காலையில் எழும்ப. அப்பா வீட்டில் இல்லை. இது அவ்வப்பொழுது நடப்பதுதான். இருந்தாலும் இன்று வேதனையாய் தோன்றியது. மாலையில் புனிதாவுடன் கிளம்பியவள் காரில் ஏறியதும் டிரைவரிடம் கேட்டாள், தாத்தா, அப்பா திரும்பி வந்தாச்சா? இல்லையேம்மா, ஐயாவை காலையிலிருந்து நான் காங்கல. அவரது பதிலில் இவள் முகம் சோர்ந்து போனது. நீ கால் செய்ய வேண்டியது தானே ரேயு? புனிதா கேட்டாள். இல்ல, அது சும்மா எல்லாம் அப்பாவுக்கு ஃபோன் செய்து பேசுறது கிடையாது. இது சும்மாவா? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு. முந்தைய நாள் நடந்ததை புனிதாவுக்கு சொன்னாள். அப்பா பயந்த மாதிரி இல்ல, ரொம்ப நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு பயமா இருக்குது. பட் அப்பாட்ட எப்படி? நீங்க சேஃபா இருங்கப்பா, உங்களை நினைச்சு எனக்கு கன்சர்னா இருக்குதுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் சொன்ன என்ன? உங்க அப்பா தானே? இதுவரை இப்படி பேசிக்கிட்டது இல்ல. அதோட லூசு மாதிரி என்ன பேசுறேன்னு அப்பா கோபப்பட்டாங்கன்னா? புனிதா இவளை பரிதாபமாக பார்த்தாள். வீடு வந்து தனியாக காத்திருக்க பயம் திகிலாகியது. துணிந்து அப்பா என்னை அழைத்தாள். ஸ்விட்ச் ஆஃப். நேரம் இரவு 11 நெருங்க திக் ஆகி 11:45 அழுகையுடன் புனிதா என்னை அழைத்திருந்தாள் ரேயா. அடுத்த 15வது நிமிடம் ஆதிக் பின்தொடர வீட்டிற்குள் நுழைந்த புனிதாவை கட்டியபடி கதறிக்கொண்டிருந்தாள். எனக்கு என் அப்பா வேணும். 1990ஆம் ஆண்டு. வந்திருக்கிறவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை தன் அக்கா அத்தானிடமும் மலர்விழியின் பெற்றோரிடமும் ஒருவாறு ஒப்படைத்துவிட்டு மலர்விழியை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான் இந்த வசீகரன். தனி அறையில் நுழைந்ததும் தாங்க மாட்டாமல் அழுது தீர்த்தாள் அவள். ஏன், எதற்கு என்று எதையும் கேட்டோ இல்லை காரணமே சொல்லாமல் அழுகிறாயே என எரிச்சல் பட்டோ அவளை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யவில்லை வசீகரன். பொறுமையாய் அதே நேரம் செய்வது அறியாது பார்த்திருந்தான். ஒரு நிலைக்கு மேல் அவள் வெகுவாக சோர்வுறத் தொடங்கவும் அவளை சற்று வற்புறுத்தி முகம் கழுவ செய்து குடிக்க பால் கொண்டு வந்து கொடுத்தான். அதுவரை தன்னை மாத்திரமாக எண்ணி அழுது கொண்டிருந்தவளுக்கு மெல்ல அவன் பக்க நிலையும் ஞாபகம் வந்தது. இல்ல, வேண்டாம், சாரி, என்னால தாங்க முடியல. ஏமா, என்ன விஷயம்? ஏதோ பிரச்சனைன்னு புரியுது, என்கிட்ட சொல்ல. என்னால முடிஞ்ச ஹெல்ப் செய்வம்மா, ப்ளீஸ். மலர் விழிக்கோ இவனிடம் இதை எப்படி சொல்ல, சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வான் ஒன்றும் புரியவில்லை. இல்லை என்பது போல தலையை மட்டும் மாட்டிவிட்டு மெத்தையில் சுருண்டாள். உனக்கு சொல்ல வேண்டாம்னு தோணுச்சுன்னா சொல்ல வேண்டாம் மையுமா, ஆனா சாப்பிடாம மட்டும் தூங்க விடமாட்டேன். அவனது மையுமாவில் தீ தொடுகை கண்டவள் துடித்து போனாள். மலர் விழிக்கு தெளிவாக ஒன்று புரிந்தது. என்ன ஆனாலும் இவளால் வேறு ஒருவனை கணவனாக காண முடியாது. அதோடு தேவையில்லாமல் இந்த வசீகரன் இதயத்தில்
ஆசை வளர்ப்பதும் பாவம். இவள் கதைக்கு முடிவென்ன தெரியவில்லை. ஆனால் அவன் வாழ்வையாவது அழிவிலிருந்து காப்பாற்றலாமே. கடகடவென அனைத்தையும் சொல்லி முடித்தாள். வசீகரன் என்ற பெயரில் ஹாஸ்டலுக்கு வந்த புகைப்படம் அது. அவள் கனவுகளை மாற்றி அமைத்த விதம், அவள் காதல் எல்லாம் சொன்னாள். அந்த போட்டோ பார்த்த நிமிஷத்திலிருந்து இப்ப வர அவனை நினைக்காத நொடி இன்னும் வரலை. இனிமேலும் வராது. ஒவ்வொரு நொடியும் மனசளவுல அவன் என் பக்கத்துல தான் இருந்தான். எதை செய்தாலும் எதை நினைச்சாலும் அதை அவன்கிட்ட சொல்லாம நான் செய்யறதே இல்ல. ஹாஸ்டல்ல இருந்து நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவனோட பார்வைக்குள்ளதான் நான் கழிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கும் நான் என் மனசளவுல கல்யாணம் செய்தது அவனைத்தான். நான் அவனோட வைஃப். அப்படி இருக்க என்னால் எப்படி இன்னொருத்தரோட என் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு. உங்க வாழ்க்கையாவது நீங்க காப்பாத்திக்கோங்க. அவன் இல்லாம என்னால இனி உயிரோட இருக்க முடியாது. இவள் புலம்பிக் கொண்டு போக அனைத்தையும் அமைதியாக கேட்டிருந்தவன் இவளின் கடைசி வார்த்தையில் சற்று அதட்டினான். என்ன பேச்சு இது? ஒண்ணும் முடிஞ்சு போகல. இது ஒரு பிகினிங். மனசுங்கிறது எப்பவும் மாறுகிற விஷயம்தான். அதனால இந்த வலி ஏமாற்றம் எல்லாம் மாறும். அவன் ஜஸ்ட் ஒரு கற்பனை. உன்னோட கற்பனை அவ்வளவே. ஹாஸ்டல்ல இருந்து வந்த பிறகு உன்னை தினமும் கண்ணுக்குள்ள வச்சிருந்தது நான். சரி, அதை விடு. இப்ப நீ ஷாக்ல இருக்க. இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரேன். அவனை பார்க்க முன்னால நீ சந்தோஷமா தானே இருந்த. அவன் இல்லாமலும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுங்கிறது தான் நிஜம். பட் கொஞ்சம் டைம் தேவைப்படும் உனக்கு. இப்ப பொறுமை வேணும். அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மலர்விழி. உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அது ரொம்ப முக்கியம். காதலிச்சது நீ மட்டுமில்ல, நானும் தான். அதுலயும் உன் காதல் கற்பனை. பட் என்னோடது 100% உண்மை. அழுத்தமாய் பேசிக்கொண்டு போனவன் பின் ஒருவித இயலாமையுடன் சொன்னான். புரிஞ்சுக்கோடா. யூ நீட் டு லிவ். ஆனால் ஆனால்லாம் ஒண்ணும் இல்ல. இதை யார் செய்யறதுன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை சால்வ் செய்யறோம். அதுல என்ன சொல்யூஷன் இருக்குது? பிறகு நீ சாகறதுல மட்டும் என்ன சொல்யூஷன் இருக்குது? நம்ம இப்படி இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறவனை சும்மா விட்டுட்டு சாகறதுல என்ன சொல்யூஷன் இருக்குது? அந்த கேள்வி அவள் மனதில் ஊஞ்சலாட ஆரம்பித்தது. இரவு உணவை உண்டுவிட்டே படுத்தாள் மலர்விழி. அவள் மனதிற்குள் ஒரு முடிவிற்கு வந்திருந்தாள். இவள் ஏன் இறக்க வேண்டும்? இவள் செய்த குற்றம் என்ன? ஒண்ணும் முடிஞ்சு போகல. இந்த வசீகரனின் வார்த்தைகள் காதில் ரீங்காரமிட்டன. ஆம், ஒண்ணும் முடியலை. விவாகரத்து வாங்கி கொண்டு அவனை தேடப் போகிறாள். கண்டிப்பாக அவன் கிடைப்பான். அவன் கிடைக்காவிட்டால் கூட விவாகரத்து என்றாகிவிட்ட பின் இந்த வசீகரனுக்கு தீங்கு இழைப்பதாக இவள் குற்ற மனப்பான்மையில் உழல வேண்டியிருக்காது. அவனும் வேறு மனம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்வானே. மறுநாள் காலை வசீகரன் கண் விழித்த போது அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தபடி இவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மலர்விழி. குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நைட் யோசிச்சதுல ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆ, நமக்கு நடந்தது கல்யாணமே இல்லை. ஆனாலும் லீகலி டைவர்ஸ் செய்துவிடலாம். உங்க லைஃபாவது நல்லா இருக்கும். அமைதியாக ஒரு பார்வை பார்த்தான் வசீகரன். ஓ இஷ்டம் என்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.